ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு கைல்விழி அப்படின்னு ஒரு திருநெல்வேலியில் நடந்த ஒரு திகிலான நிகழ்வு தாங்க இந்த காணொலி பார்க்க போறோம். அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தனிமையில் இருக்கும் போது நடந்த நிகழ்வுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ரியலா நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்க இன்ஸ்டாகிராம் போய் வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க பண்றது கண்டிப்பா நம்ம வீடியோல அப்லோட் பண்ணப்படுங்க. இப்போ வாங்க நம்ம சோப்புல போலாம். கைல்விழி இவங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம 11ஆம் 12ஆம் படிப்பு பார்த்தீங்களா, அப்பயே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. புரிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டில் சொல்றாங்க, அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி பெங்களூர்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாமே திருநெல்வேலி மேக்ஸிமம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பெங்களூர்ல போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம அதுக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெங்களூர் கூட்டு போறாங்க. தனது பொண்ணை பெங்களூர் கூட்டு போயிட்டு அவங்க அங்க போய் ஆப்ரேஷன் பண்றாங்க. நல்லபடியா அவங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன், ஒரு 2-3 ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்களா. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா தனது நம்ம இது எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா சென்னையில நடந்தது. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பிளேஸ்ல நடந்தது சொன்னாங்க. அந்த ஏரியா பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ஏரியா பேர் சொல்லுங்க, நீங்க சென்னையிலே வச்சுக்கோங்க. சென்னையில் நடந்தது. பெங்களூர் முடிச்சு சென்னைக்கு திரும்பிட்டு திருநெல்வேலியில் தனியாக தங்கியிருப்பாங்க அவுட்டர் பிளேஸ்ல. அங்கே மேக்ஸிமம் சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் தெரியும். அந்த பிளேஸ்ல கேட்கும்போது திருநெல்வேலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் நீங்க ஆப்ரேஷன் முடிச்சிருக்கமா, நீ எங்க கூட நீ சேரணும்னா மேக்ஸிமம் 15 நாள் நீ டைம் எடுத்துக்கணும். அது அவங்க வழக்கமா, குல வழக்கமா 15 நாள் கழிச்சுதான் நீ எங்க கூட சேர முடியும். அப்பதான் நீ எங்க சேர முடியும்னா எங்களோட குடிசை அங்க அமைச்சிருப்பாங்களா, அங்க நீ தங்க முடியும். அது வரைக்கும் நீ அவங்க தங்கியிருந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கார் செட்டு மாதிரி ஒரு இருக்காமா, அங்க போய் தங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி 15 நாள் தானே எப்படியோ போயிரும் சொல்லிட்டு அவங்க அம்மா கைல்விழி அம்மா அவங்க நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க திருநெல்வேலி கூப்பிட்டு அவங்க அவுட்டர் பிளேஸ்ல தங்க வச்சிருக்காங்க. தங்கிட்டு ஒரு 15 நாள் மட்டும் போய் தங்கிருங்க, அதுக்கடுத்து நம்ம இங்க வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிளேஸை பார்த்த உடனே கைல்விழி இவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னடா இது சுத்தி காடா இருக்கு, காட்டுக்கு நடுவு குடிசை அமைச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கார் பற்ற மாதிரி இருந்திருக்கு. ஓகே கார் பற்ற மாதிரி இருக்கு, சரி மேக்ஸிமம் 15 நாள் தானே, கைல்விழி எங்க அம்மா 15 நாள் சடன் போயிடு சொல்லியிருக்காங்க. சரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு இடத்துல ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டு முடிச்சிருக்காங்க. கீச் சவுண்ட் கேட்டவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா இயற்கை உபதம் இருந்திருக்கு. சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குடிசையை விட்டு அவங்க வெளியே மெதுவாக திறந்து வெளியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு அது குடிசையில பார்த்தீங்கன்னா குடிசைக்கு ஆப்போசிட் கார் பற்ற நல்ல ரோடுங்களாம். அந்த ரோட்ல அந்த கார் பற்ற கிட்ட ஒரு பெண்மணி குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்களாம். அதை பார்த்த உடனே இவங்க அப்படியே பயம் ஆயிடுச்சுங்களாம். டக்குன்னு பயம் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்களாம். குடிசி வேற வழியில நம்ம சிறுநீர் கழிச்சு ஆகணும், அம்மா எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தாங்க. அப்ப திரும்பி இருக்காங்க. திரும்பி பார்த்தோம் அரை 10 அடி டிஸ்டன்ஸ் கூட கிடையாதுங்களாம். அப்படி இன்னொரு இவங்க உடனே அம்மா அப்படின்னு கத்திட்டு அப்படி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உடனே அவங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு கையில் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே இவங்க பேச முடியல. இல்லம்மா நான் சொல்றேம்மா, நீ குடிசைக்குள்ள போட்டு போமா அப்படின்னு இவங்க உடனே சொல்லிட்டு மயக்கம் மாதிரி போட போயிட்டாங்களா. உடனே எங்க அம்மா தூக்கிட்டு எப்படியா குடிசைகளுக்கு போட்டு வச்சுட்டு, அம்மா அங்க ஒரு பாத்தேமா சொல்லிட்டு அப்படியே மயக்கம் மாதிரி போட்டாங்களாம். போட்டு அவங்க அம்மா இன்னும் மயக்கம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா, அது கீழே ரத்த கசிவு நிறைய போகுதுங்களா. உங்க அம்மா பார்த்து ஷாக் ஆயிடுச்சா, ஐயோ ஆப்ரேஷன் பண்ணிருக்கோமே பிள்ளைக்கு ரத்த கசிவு நிறைய போகுது, என்னடா பண்றது, உள்ள உயிர் பிடிக்குமா அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆட்டோக்கார் நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஆட்டோக்காருக்கு நேரத்தில் ஃபோன் பண்றாங்க. அந்த ஆட்டோக்காரு ஒரு நல்ல மனுஷனால உடனே இது அர்ஜென்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேமா ஆட்டோக்காரு அங்கிருந்து வந்திருக்காரு. சிட்டில உள்ள அவுட்டர் வந்திருக்காரு. அவுட்டர் இது மாதிரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோல அந்த புள்ளையை ஏற்றிட்டு அம்மா மடியில அந்த புள்ளையை வச்சிருக்காங்க பின்னாடி. இவருக்கு ஆட்டோ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போகுது. அப்படி இருக்கும்போது கைல்விழி பாத்தீங்கன்னா ஒரு இடம், அந்த ரோடு பாத்தீங்களா, அந்த மலைக்கு நடுவு ரோடு இருக்கு.
அந்த ரோட்ல பின்னாடியே அந்த உருவ ஃபாலோ பண்றத கையில் இருந்துட்டு, அம்மா நான் ஒரு உருவம் சொன்னேன்லம்மா, அந்த உருவம் வருதுமா கை குழந்தை தூக்கிட்டு அப்படின்னு. அவங்க அம்மா பின்னாடி திரும்ப அவங்க அம்மாவுக்கு அவங்க பின்னாடி தட்டுப்படலையா, எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லம்மா எனக்கு தெரியுதுமா அப்படின்னு நினைச்சு, நீ எது பண்ணிட்டு பார்க்காத பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நேராக ஜிஹெச் கூட்டு போயிட்டாங்க. ஜிஹெச் கூட்டு போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க கையில்மா ஏன் எந்திரிச்சு நடக்க முடியாது, ஸ்ட்ரக்சர் எடுத்துகிற சொல்லு, ஸ்ட்ரக்சர்ல நீ கொண்டு போய் வைக்க சொல்லுமா, அப்பதான் தள்ளிட்டு போக சொன்னப்போ இனிமே முடியும் அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரெச்சர் போட்டு போயிருக்காங்க. கீழே வந்து ஆட்டோக்காரங்க கீழே கையில் படுத்திருக்காங்களா, அவங்க பார்த்தா இன்னும் ரத்தம், ஆட்டோ ஃபுல்லாக ரத்தமா இருக்கும் கீழே. இவங்க பார்த்தோடய பயம் ஆயிடுச்சான், ஐயோ இவங்க பொழைக்க மாட்டாங்களோ அப்படின்னு பெரிய டவுட்டே வந்துருச்சு ஆட்டோக்காருக்கு. ஒரு வழி இல்லாம இன்னும் 4 அடி போயிட்டு இன்னும் கத்திருக்காரு, வேம கொண்டு வாங்க இவ்வளவு நேரமா சொல்லி அவர் கத்தி கையில் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய டாக்டர் அவங்க வந்து ஆப்ரேஷன் இடத்துல மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி கைவழி பொழைக்க வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு உங்களுக்குள்ள வந்து இது அதிர்ச்சியில அப்பதான் ஆப்ரேஷன் அதிர்ச்சியில பண்ண உடனே அந்த பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா ஸ்ட்ரக்சர், அந்த இதெல்லாம் நம்ம அடிப்பட்டோம்னா ஸ்ட்ரக்சர் போடணும்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து இதாயிடுச்சு, அதனால தான் ரத்த சேர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் ஒரு 5 நாள் பெட்ல இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. இவங்க அம்மா வந்து ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு மறுபடியும் அந்த குடிசைக்கு போறாங்களா, வழியில் இல்லைங்க. அவங்க சொல்லிட்டாங்க 5 நாள் கழிச்சு தான் எங்க குடிசைக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏரியாக்குள்ள. யாரும் அவங்க திருநகர் தங்கிட்டு ஏரியாக்குள்ள. இதுலேயே ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னொரு 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்கள தைரியப்படுத்தி திரும்பி ஆட்டோல போய் விட்டுட்டு குடிசையில் இருக்காங்களா. குடிசையில் தங்கிட்டு இருக்கும் போது கடைசியா பார்த்தா கையில் மறுபடியும் உங்களுக்கு இயற்கை சிறுநீர் கழிக்கலாம் சொல்லிட்டு திரும்பி எந்திரிச்சிருக்காங்க ஒரு சவுண்ட் கேட்டு. இந்த தாட்டி பயமா இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே அப்படின்னா. இன்னொன்று அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியல. அம்மாவை கூப்பிட்டதுக்கு அம்மா நீ எந்திரிமா வாமா ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்றதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு இல்லம்மா நீ போயிட்டு வாமா, முடியலம்மா ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் இருந்து முடியலம்மா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சரி அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாவம்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வந்து சிறுநீர் கழிக்கலாம் சொல்லிட்டு வெளியே கதவு அந்த குடிசை கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே குடிசை கதவுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு ஆன்மா பார்த்தீங்களா, அந்த ஆன்மா குழந்தைய வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்தோம் கத்திட்டாங்க அம்மா, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதவி எந்திரிச்சு பக்கத்துல வந்தா, அம்மா இப்படி இருக்குமா அப்படி ஒரு இது பார்த்துன்னு சொல்லி நம்ம நம்ப மாட்டேன்றலம்மா, இப்ப அந்த ஆன்மா பக்கத்துலேயே வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி கேன்னு அழுதுருக்காங்க. உங்க அம்மாவுக்கு வந்து வழி இல்லை. சரி புள்ள ரொம்ப பயந்துருச்சு, நம்ம வழி இல்லை, நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம். அவங்க பாட்டி ஒருத்தர் இருக்காங்களா, நம்ம பாட்டி அதாவது கைவழி அம்மா அவங்ககிட்ட போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். அவங்க பாட்டிக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா, கூப்பிட்டு போனோடனே அந்த ஆட்டோக்காரரை சொல்லிட்டு அவரும் உடனே வந்துட்டாரா, 2ஆவது டைம் கூப்பிட்டதுக்கு உடனே வந்துட்டாராம். வந்துட்டு திருப்பி அவங்க பாட்டி ஒரு ஏரியாவில் இருந்திருக்காங்க சென்னையில், அந்த ஏரியா போய் நிப்பாட்டி அம்மான்னு கற்று ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து பார்த்துருக்காங்க மேலேருந்து கீழே. அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்களாம். அந்த வேலையில் அந்த பணக்கார வீட்டில் வேலை செய்யும் போது மேலே வந்து அந்த பாட்டிக்கு வந்து ஒரு குடிசை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த குடிசை வந்து இந்த பாட்டி தங்கிட்டு இருந்தாங்களா. தங்கிட்டு இருக்கும்போது அம்மானு அவங்க பாட்டி மேலே வந்து கீழே எட்டி பார்க்குறாங்களா. எட்டி பார்த்துட்டு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்றாங்களா. கூப்பிட்ட உடனே இந்த அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்களா கையில் எங்கள் அம்மா உடனே அந்த பாட்டி திட்டுறாங்களா. எதுக்கு நீ இந்த நைட்டில் வந்தீங்க, மணி 12 எதுக்கு வந்தீங்க, இப்போ ஹவுஸ் ஓனர் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அது நீ இவ்வளோ வேறு கூப்பிட்டு கையிலே பார்த்து இவ்வளோ வேறு நீ கூப்பிட்டு வந்திருக்க, என்ன நினைப்பாங்க, எது ஃபர்ஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி பேசியிருக்காங்க. அம்மா இல்லைம்மா இப்போ நடந்த பிரச்சனை நடந்துருக்கு எல்லா விஷயம் சொன்னோடனே அவங்க பாட்டிக்கு ஆன்மீகத்தை கொஞ்சம் இதனால புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி வாங்க நம்ம ஏதோ காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பாட்டி கையில் எங்கள் அம்மா பாட்டி உள்ளே போயிட்டாங்க. நீ வாமா அப்படின்னு அவங்க பாட்டி கூப்பிடும் போது ஒரு ஸ்டெப் தாங்க எடுத்து வச்சிருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோடனே கேடு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மூணில் உட்காந்து அவங்க பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க இது கையில் கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே பாட்டி வந்து பேச்சு கொடுக்குறாங்க. யாரு நீ அப்படி பேச்சு கொடுத்தோடனே அந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆன்மா பேர் பார்த்தீங்கன்னா புஷ்பாங்களாம். அவங்க என் பேர் வந்து புஷ்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூருங்களா அந்த உள்ள வெளியூர்ல வந்து நான் வந்து ஒரு வேலைக்காக இங்கே வந்தேன். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் வேலை பார்த்துருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் இருக்கும் போது இன்னொரு பணக்கார வீட்டு பையன் சொல்ல விட நார்மல் கிளாஸ் மிடில் கிளாஸ் உங்களுக்கு தெரியும், மிடில் கிளாஸ் கொஞ்சம் லைட்டாக அப்பர் கிளாஸ் நம்மள அந்த பையன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு வெல் செட்டில், அப்பா கொஞ்சம் வேலை, அதே மாதிரி இந்த பையன் வந்து ஒரு காரு எங்கே போனால் காரில் தான் போவாருமா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு அப்பர் கிளாஸ். அதனால எனக்கு அந்த பையனை வந்து பிடிச்சிருந்துச்சு கேரக்டர் வைஸில். அப்போ நானும் இந்த பையன் லவ் பண்ணும்போது கொஞ்சம் லவ்வுக்கு வெளிப்படுறதுக்காக கொஞ்சம் தனிமை நிறைய இடத்துக்கு போய் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு தனிமையில் எங்கே பண்ண கேட்டிங்கன்னா இப்போ கையில் தங்கிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கார் செட்டு,
அந்த கார் செட்டு கிட்ட தான் அந்த தனிமையில் அந்த பையனும் அந்த புஷ்பா அவங்களும் தனியாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்களாம். அது மேக்ஸிமம் காரில் வந்து மீட் பண்ணிப்பாங்கன்னா அவங்க காதல் வந்து வெளிப்படுத்திக்குவாங்களாம். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா, ஏன் வந்து அந்த கார் செட்டு கிட்ட முதல்ல கையில் இருக்கு இந்த ஆன்மா தட்டுப்பட்டுருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு என்ன பண்ணிட்டான்னா, என்னை இப்படி காதல் வெளிப்படுத்தும் போது கடைசியாக பார்த்தா அந்த அந்த அவங்க வந்து ஒரு மாசத்துல ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. யாருன்னா புஷ்பா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனோடனே குழந்தை வேற கையில் வந்துருச்சு. ஒரு 10 மாதம் கழிச்சு உடனே இவங்க என்ன ப்ரெக்னென்ட் இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கான். கடைசியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நீ வந்து ஏதோ பண்ணிடு, என் பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த பையன் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். உடனே இவங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா, யாருன்னா புஷ்பா அவங்க வீட்டில் போனதுக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாங்களா. வேறு வழி இல்லாமல் புஷ்பா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பையன் வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உன் பேச்சுக்காக பண்ணேன், என் ஒன்று குழந்தைய ஏற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஏதாவது ஜெயிலில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சி மிரட்டிருக்காங்க. மிரட்டும் போது உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக அந்த பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணை நம்ம தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு அந்த பையனை சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் என்ன பண்ணிட்டான்னா சரி அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சொல்லிட்டான். ஏன்னா அந்த பையன் தான் சப்போர்ட் இல்லைங்களே, அந்த பையன் தான் அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு காசை பார்த்துட்டு அந்த பையன் இருக்கான், நம்ம வெளியே போயிட்டோம்னா காசு பணம் எதுவுமே இருக்கான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அப்பா அம்மா கூட இருக்கான். அப்படிமா அவனும் சரின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா பக்கத்தில் வந்து அம்மா இப்படி ஆனது ஆகிப்போச்சு, நான் எனக்கு அவுட்டில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீ இவன் 2 பேரும் தங்கி இருங்க, சொந்தக்காரர்கள் பக்கமாக பேசி 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீ வந்து காரில் ஏறுமா வாமானே காதலன்னு வந்திருக்கான். யாருன்னா லவ் பண்ண பையன் வந்தோடனே மூணு நம்பி ஏறிட்டாங்க. நம்ம லவ் பண்ண பையன் கூட இருக்கான், என்ன ஆகும் நம்பி ஏறினதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட இவங்க அப்பா தனியாக கூட ஏற்றிருக்காரு. எங்கே போய் கீத்து கட்டலாம்னே இவங்க தான் அவங்க தனிமையில் போய் அவங்க வீ பண்ணியிருக்காங்களே அந்த பட்டறையில் அங்கே போயிடலாம் அப்படின்னு பையன் சொன்னோடனே நேராக அந்த பட்டறைக்கு போயிட்டாங்களாம். பட்டறைக்கு போயிட்டு இந்த பிள்ளை கீழே இறக்கி விட்டு நட்டி அடிச்சிருக்காங்களாம். அந்த பையனும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் புஷ்பாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சு இதோட புஷ்பாவுக்கு மறக்க முடியாது செய்யலன்னா குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, கை குழந்தை, பிறந்த குழந்தைய நம்ம கல்லுக்கு பார்த்தீங்களா கல்லு அதை வச்சு மூஞ்சிலேயே அடிச்சிருக்காரு. யாருன்னா அவங்க கைலியோட அந்த குழந்தையோட அப்பா, கைல்வெளி அவருக்கு அந்த லவ் பண்ணார்ல அவருக்கு வந்து குழந்தை அப்பா தானேன்னா அவங்க அப்பா தான் போட்டு மூஞ்சிலேயே அவரே கொண்டிருக்காரு. அவர் குழந்தைய கைல்வெளி பார்த்தோடனே ரொம்ப அழுதுருக்காங்க. அழுது அடிச்சு 2 பேர்த்தையும் கொண்டுட்டாங்க. அதே இடத்துல குழந்தை இருந்ததுக்கப்புறம் தான் கைவழி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொண்டுட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து புதைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் வந்து கைவழி அவங்க புஷ்பா அவங்க கேட்கும் போது சொல்ல மாட்டேங்கிட்டாங்களா. பாட்டி கேட்கும் போது எங்கம்மா உனக்கு போச்சாங்க கரெக்டாக இடம்னு சொன்னோம், எனக்கு தெரியல எந்த இடத்துல போச்சாங்க, அங்கே தான் போச்சாங்க. அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்திருக்காமா இறந்து. ஏன்னா ஆன்மாவை பார்த்தீங்கன்னா எங்கே இறக்குறோ அந்த ஆன்மாவுக்கு வந்து உனக்கு புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆன்மாவுக்கு வயசு அதாவது ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆன்மா நேராக நம்ம பூமி விட்டு போயிடும். அதே ஆயுட்காலம் முடியாமல் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ நிறைவேற ஆசையோட ஏதாவது கொன்று ஏதோ இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த பிளேஸில் தான் அந்த ஆன்மா இருக்கும். அதான் ஐதீகம். அதை இன்ன வரையும் நம்ம பேரணா ஆக்டிவிட்டி படி எல்லாருமே நம்புறாங்க. அப்படி இருக்கும். அதே காலத்தில் இருந்தோடனே இந்த கைல்வெளி இருக்காங்களே அங்கே வந்தோடனே இவங்க வந்து நான் ப்ரொசஸ் பண்ணிட்டேன், இவங்க மூலியமாக அவங்க 2 பேரும் தீர்த்து கட்டணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவங்க கைவழி பாட்டி வந்துட்டு சரிம்மா அவன் வந்து அப்படி ஆகிப்போச்சு, இவர் வந்து இப்போ இப்படி ஒரு இதாக இருந்து இப்போ வந்து ஒரு திருநகை மாறிட்டா, ஒரு 10 ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2-3 ஆப்ரேஷன் வந்து இருக்கு, இப்போ நீ பண்ணிட்டேன்னா வெறும் வீக்காக இருக்கா, இன்னும் ஒரு வீக் ஆயிடுச்சுன்னா அவன் இறக்க கூட சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஆன்மா இருந்துட்டு என்னை 2 பௌர்ணமி அமாவாசை கேட்க வைங்க, அதுக்கு நான் போயிருந்தோடனே அவங்க பாட்டி இப்படி சொன்னோடனே இல்லை என்னையால் எந்த இதுவுமே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வாக்குறுதி கொடுத்துட்டு நேராக போயிடுச்சுக்கலாம். கையில் பார்த்தீங்கன்னா கைல்வெளி விட்டு விளையாடுனதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி வந்து கைல்விட்டு நடந்த எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க கைவழி அவங்களும் என்ன இப்படி பண்ணுவாங்களா, இப்படிப்பட்ட அரக்கன்ல இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. புஷ்பா நினைச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கைவழி அவங்க 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி திருநெல்வேலி இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை அவுட்டர்ல அதே பிளேஸ் போயிருக்காங்க. போயிட்டு தோழியா அவங்க நல்லா பழகிட்டு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒர்க்காக வெளியே போயிட்டு வரும்போது ஸ்கூட்டியில தோழிகள் வந்திருக்காங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரியில 2 பேர் பைக்ல வந்திருக்காங்க. ஒருத்தர் வயசானவர் ஒரு வயசு பையன் மாதிரி பைக்ல வந்து லாரி மேல வந்து இடிச்சு 2 பேரும் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டா. இவங்க வந்துட்டு புஷ்பா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா கைலொலி அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா சரி இது மாதிரி அப்பாய் ஊருக்கு போயிருச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப கீழே இறங்கி அவங்க தோழி வந்து சைட்ல போறாங்களாம். போகும்போது
அந்த ஒரு உருவம் பார்த்தா தெரியுங்களா, பட்டறையில ஒரு கார் பட்டறையில அந்த உருவம் வந்து அந்த 2 பொணத்து பக்கத்துல நிக்குதாமா. அந்த ஆக்சிடென்ட் 2 சடலம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல நிக்குதாம். ஒரு குழந்தை கைக்கு இருந்துச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப பயத்திலேயே கொஞ்சம் வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு 50% தான் டவுட் கிளியரா இருக்கு இவங்களுக்கு. அப்புறம் போய் எப்பயும் போல அவங்க நைட்டு போய் தூங்கியிருக்காங்க. தூங்கும்போது அவங்க அம்மா எல்லாருமே அவங்க தூங்கிருக்காங்க. தூங்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா தூங்கிட்டு கனவு வந்திருக்கு. என்ன கனவுனா, இவங்க அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. குடிசை வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்படியே அந்த ஒரு குழந்தை இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு கை குழந்தை வச்சு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கைவிட்ட பேசியிருக்கு. ரொம்ப நன்றி, நான் தான் உங்களை கொன்னேன், அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பக்கத்துல நின்னேன், அப்படி நீங்க சந்தேகப்பட்டீங்க, இதை நான் வந்து உங்ககிட்ட உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு. கைல்வெளிக்கு அப்படியே ஸ்டன்னை அந்த இடத்துல நின்ட்டாங்களாம். உடனே பக்கத்துல ஒரு தோழி வந்து கைல்வெளி அப்படின்னு கத்துனோன்னு தான், என்ன இங்க நிக்கிற, நானும் கத்திட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறேன், என்ன இங்க நிக்கிறோன்னு தான் இவருக்கு அப்பதான் நினைப்பு வந்திருக்கு. உடனே அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நினைச்ச மாதிரி கனவுல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி குடிசை வெளியே வந்து நின்றுருக்காங்க. அப்படியே பார்த்த உடனே அப்ப இது எல்லாமே பண்ணதுக்கு வந்து அந்த ஆன்மா தான், இது வந்து நமக்கு தெரியப்படுறதுக்காக தான் நமக்கு இது கனவு மூலியமா வந்து உண்மையா நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க புஷ்பாவை நினைச்சு நல்ல ஒரு வேண்டுதலா வேண்டிட்டு அவங்க திருநெல்வேலிக்கு மேக்சிமம் கூட்டம் தர நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம காஞ்சனா படத்துல காட்டியிருப்பாங்க கடைசி சீன்ல பார்ட் 1ல. அதுல அதான் உங்களுக்கு வந்து சாமி, அந்த சாமி நினைச்சிட்டு இந்த மாதிரி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு கைவெளி வந்து உள்ளுக்குள்ள போய் துணூறு பூசிட்டு அவங்க எப்படி போல தூங்கிட்டாங்க. இப்போ வந்து கைவெளி அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி நினைச்சு ப்ரோ, இது வந்து நீங்க வீடியோ போடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோனா, இந்த மாதிரி திருநங்களுக்கு இதே மாதிரி ஒரு நடந்த சம்பவம், அது வேற சம்பவம், அது நம்ம ஒரு இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. அது ஒரு சம்பவம் போட்ட உடனே அந்த சம்பவம் நான் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இதுவும் நீங்க ஷேர் பண்ணி நம்புறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க. அவங்க பண்ணதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் கைஸ். அவங்க பண்ணால்தான் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ண முடிஞ்சுச்சு. சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ண, இன்ஸ்டால போய் நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கூட ஷேர் பண்ணலாம். நீங்க சொல்ற எல்லா ஆடியோவுமே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்த போகிற ரியல் லைஃப் இன்சிடென்ட், அதே மாதிரி நம்ம சேனல் மிஸ்ட்ரி வீடியோ நிறைய போட்டிருந்தோம். மிஸ்ட்ரி வீடியோ பார்க்காதவங்கலாம் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அருந்ததி, அந்த வீடியோ தான் போட்டிருந்தோம். அருந்ததி வரலாறு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் கேட்டிருந்தால அது ஒரு நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். இதுக்கு அடுத்து ஒரு மிஸ்ட்ரி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது தான். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் டான் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி.